ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நத்தையில் வந்து கிரேவி தாங்க நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். நத்தை வந்து நான் உயிரோடு வாங்கி வச்சுருக்கேன். 1.5 கிலோ வாங்கி வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், நல்லா இது வந்து நல்லா உயிரோடு தான் இருக்குது. இதை வந்து நம்ம நல்லா அலசிட்டு நான் வச்சுருக்கேங்க. ஏன்னா அதில் வந்து பச்சை பச்சையாக இருக்கும். அது எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு நம்ம வந்து இதை வந்து தண்ணியில் வச்சு நல்லா வேக வைக்க போகிறோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா அது வந்து வெந்துடணும் அந்த நல்ல சூட்டில். அப்போ தான் அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இது மட்டும் வெளியில் வரும். பாருங்கள், கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி முறையாக வரும். இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு நல்லா அலசிடலாங்க. அந்த முறையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி மேலே இருக்க ஓட்டை வந்து எடுத்துட்டோன்னா நல்லா அந்த நத்தையில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் விட்டுட்டு மேலே இருக்க மட்டும்தான் வருங்க. அதை நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு நம்ம வந்து அதை சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்தோன்னா கண்டிப்பாக வெளியில் வந்துடுமுங்க. நல்லா சூட்டோடு இதை நல்லா அலசிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி குச்சியை வச்சு குத்துனா நம்ம வந்து வந்துடும். இந்த மாதிரி இருக்குங்க. நல்லா எடுத்ததுக்கப்புறம் நல்லா அலசிக்கலாங்க. நல்லா அலசிட்டு நல்லா ஒரு 10 அலசிக்கலாங்க. அலசினதுக்கப்புறம் நல்லா வெள்ளையாக இருக்கும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி அலசி எடுத்துடலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதிரி இருக்கும், அதெல்லாம் பிச்சு போட்டுடலாங்க. நல்லா அலசினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நல்லா காயட்டும். தேவையானது நல்லெண்ணெய் ஊற்றி தாங்க இது நல்லா செய்யணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பு வந்து கறி மசாலா பட்டை இது எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க. நல்லா பொரி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிச்சு விட்டுடலாம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தாங்க நான் சேர்த்துருக்கேன். நல்லா வாசத்துக்காக சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து இது வந்து செக்கில் ஆட்டினதுங்க. இப்போ தான் புதுசாக, அதனால தான் நல்லா முறை வருது. நம்ம நல்லெண்ணெய் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வாசத்துக்காக இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கம்மியாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துட்டா போதும். கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் நல்லா வேகட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாமே. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்து நல்லா இதை வந்து கிளறி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். மிளகுத்தூள் வந்து நான் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்க்கும்போது. நம்ம அலசி வச்சுருக்க அந்த நத்தை கறியை வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா அலசினதுக்கப்புறம் நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயிலே வேகட்டும். உப்பு வந்து சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. எண்ணெயிலே நல்லா வேகட்டும். மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கும், மிளகாத்தூள் வந்து நல்ல காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் கம்மியாக தான் சேர்த்துருப்பேன். நல்லா கிளறி விட்டுடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா இது வந்து நல்லா வேகட்டும். சூப்பரான டிஷ்ஷுங்க, நல்லா சுவையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா இது வேகிறதுக்காக நம்ம வந்து ஊற்றி நல்லா வேகட்டும்.
பாருங்கள் எண்ணெய் மிதப்பு வந்து மேலே வர்ற அளவுக்கு நல்லா வேகட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்து நம்ம வந்து பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா இஞ்சிருச்சு. இந்த பதத்துக்கு நல்லா சுவையான நத்தை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சூப்பரான டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தடவை நத்தைக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.